السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنة. قال رسول الله صلى الله عليه وسلم: من تاب قبل أن تطلع الشمس من مغربها. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக கொடுத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேராபத்துக்கள் இருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. மருத்துவமனை செலவுகள், மருத்துவமனை கஷ்டங்கள், பலாய் முசீபத்துகள், தீராத கொடிய நோய் நொடிகள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, சங்கையான புனிதமான ரமலானுடைய இரண்டாவது பகுதியிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய இரண்டாவது பகுதியை அடைந்து விட்டானோ அவன் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிக் கொள்ளட்டும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான துஆவை கற்று தந்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம குஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அகிலத்தை படைத்த இரட்சகனே, என்னுடைய எல்லா விதமான தவறுகளையும் எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. என்னை பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவாயாக. இந்த துவாவை ரமலானுடைய இரண்டாவது பகுதி அதிகமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். பெருமக்களே, உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறிந்தோ அறியாமலோ பாவங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எந்த மனிதன் பாவங்களை செய்யாமல் இல்லை? எல்லா மனிதனும் பாவங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அனுதினமும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவனாக, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியாமத்துக்களை, அருபாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்விற்கு அநீதம் செய்யக்கூடியவனாக, அல்லாஹ்விற்கு துரோகம் செய்யக்கூடிய மனிதனாக இருக்கின்றான். ஆனால் அதிலே ஆக சிறந்த மனிதர்கள் யார் என்றால், தான் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடக்கூடியவன், தான் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவன் தான் ஆக சிறந்தவன் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, நம்முடைய பாவா, நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஷைத்தானுடைய ஒரு தூண்டுதலின் காரணமாக அல்லாஹ்விற்கு சிறு மாறு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அங்கே மாற்றமாக நடந்தார்கள். அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து இந்த துன்யாவிற்கு அனுப்பினான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய நேரம் இல்லை, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாமல் இல்லை. அனுதினமும் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்விடத்திலே தான் செய்த பாவங்களுக்கு
வைத்து மன்னிப்பு தேடினார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள். எந்த அளவுக்கு ஹதீஸிலே சொல்லப்படுகிறது என்றால், அவர்கள் அழுத அந்த கண்ணீர் துளிகளை ஒரு தட்டிலும் உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த சமுதாய மக்களுடைய கண்ணீர் துளிகளை இன்னொரு தட்டிலும் வைத்தால் அவர்களுடைய கண்ணீர் துளிதான் கனத்தால் அதிகமாக இருக்கும் என்பதாக நமக்கு ஹதீஸிலே சொல்லி காட்டப்படுகின்றது. அப்பேற்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய பாவா தந்தையாக இருந்தவர்கள் ஆரம்பத்திலே இவ்வளவு பாவங்கள் செய்து விட்டோமே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டோமே என்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடினார்கள், தௌபா செய்தார்கள். அவர்களுடைய தௌபாவுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களை புது மனிதனாக ஆக்கினான், அவர்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்தான் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களை, அதுக்கு நேர் மாற்றமாக ஷைத்தானை அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு உச்சத்திலே வைத்தார். எந்த அளவுக்கு மலாய்க்கத்துமார்களுக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக ஷைத்தானுக்கு எல்லா விதமான யானங்களையும் எல்லா விதமான இல்முகளையும் அல்லாஹ் கொடுத்து அவனை மிகப்பெரிய ஒரு உயர்ந்த தரஜாவினை வைத்தான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அங்கே மாறு செய்தான். அல்லாஹ் சொன்னான், நீ என்ன செய், இந்த ஆதமுக்கு சஜிதா செய் என்பதாக சொன்னவுடன் எல்லா மலாய்க்கத்துமார்களும் சஜிதா செய்தது. ஷைத்தான் அந்த நேரத்திலே மறுத்தான், அல்லாஹ்வுக்கு அங்கே மாறு செய்தான், அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்தான். பெருமக்களை, இன்று வரை ஷைத்தான் தூக்கி எறியப்பட்டவனாக வெறுக்கப்பட்டவனாக அல்லாஹ்விடத்திலே கணிக்கப்படுகின்றான் என்றால், பெருமக்களை, உலகத்திலே வாழக்கூடிய நாம் எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அந்த தௌபாவை, அந்த பாவ மன்னிப்பை கபூல் செய்யக்கூடியவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றானே. அந்த தௌபாவை நாம் எந்த அளவுக்கு சீக்கிரமாக செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் இந்த புனித ரமலானுடைய மாதத்தை கொடுத்த நோக்கமே, இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையிலே வருடம் வருடம் வருவதற்குண்டான காரணமே என்னவென்றால், இந்த அடியான் எப்பாவது இவன் தௌபா செய்திட மாட்டானா, அல்லாஹ்விடத்திலே தான் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அவன் மன்னிப்பு தேடிவிட மாட்டானா என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு கொடுத்திருக்கிறான். ரமலான் என்றாலே அதற்கு அகராதியிலே நாம் பொருள் தேடினோம் என்றால், ரமலான் என்றாலே நம்முடைய பாவங்களுக்கு பொசுக்குதல், நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியதல் என்ற ஒரு அர்த்தம் தான் அதிலே பொதிந்திருக்கும் என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹில் அஸ்தக்ஃபிரன்ன, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, 70 மர்ரத்தன், நான் ஒவ்வொரு நாளும் 70 தடவை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுகிறேன். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார்கள், மன்னிப்பு தேடுகிறார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களை, தௌபா என்றால், இஸ்திக்ஃபார் என்றால் என்ன என்பதை இந்த மனித சமுதாயம் விளங்க வேண்டும். வெறுமன நம்முடைய நாவளவிலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக என்று வெறுமன நாவளவில் சொல்வது இல்லை. தௌபா, யா அல்லாஹ் உள்ளளவில் மனதளவில் இந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை மது அருந்துவது, விபச்சாரம் புரிவது, பொய் பேசுவது, இது போன்ற பெரும் பெரும் பாவங்கள், சிறு சிறு பாவங்கள், இந்த பாவத்தை நான் இனிமேல் அடியோடு என்னுடைய வாழ்க்கையில் இருந்து துடைத்து நான் புது மனிதனாக உலகத்திலே வாழ விரும்புகிறேன் என்று எந்த மனிதன் தௌபா செய்கிறானோ, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுகிறானோ, அப்பேற்பட்ட அந்த தௌபாவை தான் அல்லாஹ் உடனே கபூல் செய்யக்கூடியவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். பெருமக்களே, இதற்கு சான்றாக, இதற்கு ஆதாரங்களாக சகாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்கலாம். ஒரு சின்ன பாவம் செய்து விட்டோம், பாவத்திலே விழுந்து விட்டோம் என்பதற்காக தங்களுடைய உயிரை கூட அவர்கள் துச்சமாக மதித்து என்ன செய்தார்கள், உயிரை விட்டார்கள். பிரபலமான நபிமொழி எல்லா கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்ட இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடோடி ஒரு சகாபி வருகிறார். தஹீர்னி யா ரசூலல்லாஹ், என்னை
பரிசுத்தப்படுத்துங்கள் நாயகமே, நான் அசுத்தமாகிவிட்டேன், நான் அசுத்தமாகிவிட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சகாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடோடி வருகிறார். நான் பாவம் செய்துவிட்டேன், பாவத்திற்குண்டான தண்டனைகளை எனக்கு கொடுத்து விடுங்கள், அல்லாஹ்விடத்திலே நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி ஓடோடி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், வைஹக வஸ்தக்ஃபிர் இலல்லாஹ், நாசம் உண்டாகட்டுமாக, வஸ்தக்ஃபிர் இலல்லாஹ், நீ அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடு, அல்லாஹ்விடத்திலே உன்னுடைய பாவங்களுக்கு நீ தௌபா செய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை திசை திருப்பினார்கள். ஆனால் மாயிஸ் அவர்கள் பெருமானாரை விடவில்லை. தஹ்விர்னி யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்து விட்டேன், அசுத்தமாகிவிட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது முறையும் சொன்னார்கள், ஃபஸ்தக்ஃபிர் இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடு என்பதாக சொன்னார்கள். மாயிஸ் அவர்கள் பெருமானாரை திரும்பவும் சொன்னார்கள், தஹ்விர்னி யா ரசூலல்லாஹ், நான் அசுத்தமாகிவிட்டேன், நான் பாவம் புரிந்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இவரை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட சொன்னால் மன்னிப்பு தேட வேண்டியதுதானே, ஏன் என்னிடத்திலே வந்து மன்னித்து விடுங்கள் யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்வதற்குண்டான காரணம் என்ன, இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று சகாபாக்களை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது சகாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், நபியே நாயகமே, அவர் தெளிவாக இருக்கிறார், அவருக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை, தெளிவாக இருக்கிறார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சகாபாக்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் சொன்னார்கள், இவர் ஏதாவது சாராயம் குடித்து விட்டு வந்து உளறுகிறாரா, ஏன் இப்படி உளறுகிறார், இவரை என்ன செய்யுங்கள், சோதனை செய்து பாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் சகாபாக்களிடம் கேட்டுக்கொண்ட பொழுது ஒரு சகாபி அவருக்கு முன்னால் சென்று ஊது என்பதாக சொல்ல பொழுது ஊதிய பொழுது அவர் என்ன செய்யவில்லை, சாராயம் குடிக்கவில்லை, போதையிலே இல்லை, தெளிவாக இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்ன பொழுது கடைசியாக மாயிஸ் இப்னு மாலிக் அவர்களை பார்த்து பெருமானார் கேட்டார்கள், நீ விபச்சாரம் புரிந்து விட்டாயா? ஒட்டுமொத்த சகாபாக்கள் கூடிய சபை, எல்லா சகாபாக்களும் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த இடத்திலே அந்த சகாபி என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் பாவம் செய்து விட்டேன் என்று பகிரங்கமாக தான் செய்த பாவத்தை, தான் செய்த தவறை அங்கே ஒப்புக்கொள்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கவனம் திருப்புகிறார்கள், திசை திருப்பி இருக்கிறார்கள். ஆனால் அவர் விடவில்லை. கடைசியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் விபச்சாரம் புரிந்து விட்டீர்களா? எல்லா சகாபாக்களும் அங்கே இருக்கின்றார்கள். உடனே அந்த மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், இந்த பெண்ணால் நான் என்ன செய்து விட்டேன், அசுத்தமாகி விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த சகாபி கேட்டுக்கொண்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யார்கள், சகாபாக்களை ஏவி அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ, கல் எறிந்து அவரை கொலை செய்ய வேண்டுமா, சவுக்கால் அவரை அடிக்க வேண்டுமா, என்ன தண்டனையோ அந்த தண்டனையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக சகாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அங்கே தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய அருமை தோழர்களே, உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த தௌபா இருக்கிறதே, உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு இருக்கிறதே, அந்த சகாபியிடம் இருக்கக்கூடிய அந்த தௌபா தான், அந்த பாவ மன்னிப்பு தான் உங்களுடைய தௌபாக்களை விட சிறந்தது. நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், ஒரு தவறு செய்து விட்டேன், அதற்குண்டான தண்டனையை நான் உலகத்திலேயே பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்து தண்டனையை பெற்றிருக்கிறார். இவருடைய தௌபா மேலான தௌபா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இந்த சகாபாக்களுக்கு விளக்கினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, நாம் எல்லாம் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே ஏறுகின்ற பொழுது, 3 படியிலே ஏறுகின்ற பொழுதும் ஆமீன் ஆமீன் என்பதாக சொன்னார்கள். சகாபாக்கள் விளக்கம் கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
எந்த ஒரு மனிதர் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து தான் செய்த பாவங்களுக்கு அவர் உலகத்திலே மன்னிப்பு தேடவில்லையோ, அல்லாஹ்விடத்திலே மன்றாடி மக்ஃபிரத் பெறவில்லையோ, அவர் நாசம் உண்டாவதாக, அவருக்கு அழிவு உண்டாவதாக என்பதாக அங்கே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்வா செய்ய அங்கே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் பெருமக்களை இருவர்களும் எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்திருப்பார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக தலைவர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலாயிகத்துமார்களுக்கெல்லாம் தலைவர். அவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் நம் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடக்கூடிய விஷயத்திலே எந்த அளவுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். பெருமக்களை, பனு இஸ்ராயலை சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் இணைப்பிரியா தோழர்களாக இருந்தார்கள். ஒருவர் நல்ல அமல் செய்யக்கூடியவர், இன்னொருவர் அமல் செய்யாத ஒருவர். அமல் செய்யக்கூடியவர் அமல் செய்யாத ஒருவரை என்ன செய்கிறார்? நன்மையே நீ செய், பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாய், அல்லாஹ் நாளை உனக்கு தண்டனையை கொடுத்து விடுவான், ஆகையால் நல்ல இபாதத் செய் என்பதாக நல்ல அமல் செய்யக்கூடியவர் அமல் செய்யாத ஒருவரை தூண்டிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் கேட்டபாடில்லை. உன்னுடைய வேலையை நீ பார்த்துக்கொள், என்னுடைய வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக சொல்லிக் கொண்டே இருந்தார். கடைசியாக அந்த நல்ல அமல் செய்யக்கூடியவர் அந்த அமல் செய்யாத மனிதரை பார்த்து சொன்னார், அல்லாஹ் உனக்கு நாளை நரகத்தை கொடுத்து விடுவார், உன்னுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான், உனக்கு மிகப்பெரிய நரகம் இருக்கிறது, நீ பாவம் செய்ததால் நீ தண்டிக்கப்படுவாய் என்பதாக அந்த சகோதரர் இன்னொரு சகோதரரை பார்த்து சொன்னவுடன் அல்லாஹ் மலக்கு அனுப்பி அந்த இரு மனிதர்களுடைய உயிரையும் கைப்பற்ற வர சொல்லி என்ன செய்தான்? அல்லாஹ் அந்த மனிதர்களை பார்த்து சொன்னான், நன்மையை செய்யக்கூடிய அந்த மனிதனை பார்த்து சொன்னான், உனக்கு நீ அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் தண்டனையை கொடுப்பான் என்று உனக்கு சொல்வதற்கு என்ன தைரியம் இருக்கிறது, உனக்கு என்ன தைரியம் இருக்கிறது என்பதாக அந்த பனு இஸ்ராயலை சேர்ந்த அந்த இரண்டு மனிதர்களை அழைத்து அல்லாஹ் என்ன செய்தான்? நல்ல அமல் செய்யக்கூடியவனே நரகத்திலும் அமல் செய்யாத ஒருவரை சொர்க்கத்திலும் அல்லாஹு தஆலா தீர்ப்பளித்தான் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களை, எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் எவ்வளவு அநீதங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவங்களுக்கு நாம் மனம் உருகி மனதளவிலே இஸ்திக்ஃபார் தேடினோம் என்றால், மன்னிப்பு தேடினோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை. அதற்கு ஆதாரங்களாக நிறைய நிகழ்வுகள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் இருக்கின்றது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நைனுவா நகரத்திற்கு நபியாக அனுப்பினார், மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக. ஆனால் நைனுவா மக்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யவில்லை? அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தை செவிசாய்க்கவில்லை, கேட்கவில்லை, இஸ்லாத்திற்கு வரவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? நபியை புறக்கணித்தார்கள், நபியை என்ன செய்தார்கள்? மறுத்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள், நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், நான் அல்லாஹ்வுடைய நபியாக உங்களுக்கு மத்தியிலே வந்து பிரச்சாரம் செய்கிறேன், நீங்கள் கேட்கவில்லை, அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்பதாக அந்த நேரத்திலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். பெருமக்களை, அந்த நைனுவா மக்களுக்கு மத்தியிலே அந்த ஊரிலே கருமேகம் சூழ்ந்தது. கருமேகம் சூழ்ந்தது. எல்லா மக்களும் அங்கே சந்தோஷமாக மழை பொழிய இருக்கிறது, அல்லாஹ் மழையை கொடுப்பான் என்ற ஒரு ஆனந்தத்திலே சந்தோஷத்திலே இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு தண்டனை அல்லாஹு தஆலா அந்த நைனுவா மக்களுக்கு இறக்க நாடி இருந்தான். அந்த கருமேகம், அந்த மலை மேகம் தண்டனை மேகமாக ஆனது. அல்லாஹ் தண்டனையை இறக்க நாடிவிட்டான். மக்கள் எல்லாம் உணர்ந்தார்கள், நாம் நபியை புறக்கணித்ததால், நாம் நபிக்கு மாறு செய்ததால் அல்லாஹ் நம் மீது தண்டனையை இறக்க இருக்கின்றானோ என்று அச்சம், அவர்களுக்கு பயம் மேற்கொண்டு எல்லா மக்களும் வீட்டிலிருந்து வெளியே வந்து ஒரு மைதானத்திலே ஒன்று கூடி, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, நாங்கள் ஏதோ தெரியாமல் செய்துவிட்டோம், நபியை புறக்கணித்து விட்டோம் என்பதாக அல்லாஹ்விடத்திலே மனம் உருகி தௌபா செய்தார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடினார்கள்.
பெருமக்களே, அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடிய அடுத்த மாத்திரத்திலே அல்லாஹ் இறக்க இருக்கக்கூடிய அந்த தண்டனையை அந்த நைனுவா மக்களுக்கு தண்டனையை விட்டும் காப்பாற்றினான். ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது, ஒருவேளை அந்த நைனுவா மக்கள் அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடவில்லை, தௌபா செய்யவில்லை என்றால் அல்லாஹ் அந்த மேகத்தை வைத்தே அவர்களை அழித்து நாசமாக்கி இருப்பான் என்பதை ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, புனித ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். சென்ற ரமலானிலே நம்மோடு தராவீஹ் தொழுதவர்கள், நம்மோடு நோன்பு நோற்றவர்கள், நோன்பு திறந்தவர்கள், நம்மோடு பயணித்தவர்கள் இந்த ரமலானிலே நம்மோடு இல்லை. அல்லாஹ் ரமலானை எஸ்டாக நமக்கு உபரியாக தந்திருக்கின்றான். அந்த ரமலானுடைய காலகட்டத்திலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல்களை நாம் செய்ய வேண்டும். இன்னும் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், இந்த ரமலானுக்கு பிறகு நான் என்ன செய்ய மாட்டேன்? மது அருந்த மாட்டேன். இந்த ரமலானுக்கு பிறகு நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த ரமலானுக்கு பிறகு மற்றவர்களுடைய நிலங்களை, மற்றவர்களுடைய அந்த இடங்களை நான் அநியாயமாக பறிக்க மாட்டேன். நான் சுத்தமாக பரிசுத்தமாக உலகத்திலே வாழ்வேன் என்று எந்த ஒரு மனிதன் முடிவு எடுத்துக் கொண்டு அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடுகிறானோ, பெருமக்களே, அல்லாஹ் உங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி விடுவான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளை, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மீனுங்கள், தௌபத்தன் நசூஹா, நசூகான முறையிலே, எப்படி? பரிசுத்தமான முறையிலே, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதியான முறையிலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடினால், அஸா ரப்புக்கும் ஐயுகஃபிர் அன்கும் ஸய்யாத்திக்கும் வயுத்கிலுக்கும் ஜன்னா, உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய தவறுகளை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி வயுத்கிலுக்கும் ஜன்னா, சுவர்க்கத்திலே நுழைய செய்வான் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை என்பது குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. பெருமக்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலே மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. மழை இல்லை, மிகப்பெரிய பஞ்சம், மழை இல்லாமல் மக்கள் வாடி வதங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாய மக்களை எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று திரட்டி அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்வோம்? துஆ செய்வோம். நிச்சயமாக நான் ஒரு நபியாக இருப்பதால் நான் துஆ செய்தால், நபிமார்கள் துஆ செய்தால் அல்லாஹ் அதை உடனே ஒப்புக்கொண்டு அதை அங்கீகரிப்பான் என்று துஆ செய்யப்படுகிறது. மழைக்காக, பஞ்சத்துக்காக அல்லாஹ் முன்னிடத்திலே மன்னிப்பு தேடக்கூடிய, துஆ செய்யக்கூடிய இந்த தருணத்திலே எவ்வளவு மன்னிப்பு தேடினாலும், எவ்வளவு துஆ செய்தாலும் அல்லாஹ் அந்த இடத்திலே, அந்த நேரத்திலே மழையை கொடுக்கவில்லை. ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று துஆ செய்கின்றார்கள். நபி துஆ செய்தால் உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் அந்த இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள், மழை இறங்கவில்லை. அப்பொழுதுதான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவிப்பு செய்தார், யா மூசா, மூசாவே, உம்முடைய கூட்டத்திலே பாவம் செய்த ஒருவன் இருக்கிறார், உன்னுடைய கூட்டத்திலே பாவம் செய்த ஒருவன் இருக்கிறான். அந்த ஒருவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாதவரை, மன்னிப்பு தேடாதவரை நான் மலையை இறக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் அங்கே சத்தியமிட்டு கூறிவிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், அந்த பாவம் செய்பவன் யார் என்பதை எனக்கு காட்டு என்பதாக கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், நான் காட்ட மாட்டேன், நான் காட்ட மாட்டேன். அந்த மனிதனே அல்லாஹ்விடத்திலே மனம் உருகி என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்ய வேண்டும். தௌபா செய்தால் மட்டுமே நான் மலையை இறக்குவேன் என்பதாக அல்லாஹ் அந்த இடத்திலே சொல்லிவிட்டார். பெருமக்களே, அந்த பாவம் செய்தவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். அவன் மன்னிப்பு தேடிய பிறகுதான் அல்லாஹ் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்திலே அந்த பஞ்சத்திலே மலையை பொழிய வைத்து செழிப்பாக ஆக்கினான் என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, மிகப்பெரிய ஒரு வரமாக, மிகப்பெரிய ஒரு நசீபாக அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த புனித ரமலானுடைய மாதத்திலும் சில சகோதரர்கள் பாவமான காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள். நிதர்சனமாக, கண்கூடாக நாம் பார்க்க முடிகின்றது. இந்த ரமலானுடைய மாதத்திலும் என்ன செய்கின்றார்கள்? அவர்களுடைய கரங்களிலே, குர்ஆன் இருக்கக்கூடிய கரங்களிலே மது பாட்டல்கள் இருக்கிறது.
குர்ஆன் இருக்கக்கூடிய கரங்களிலே மது பாட்டல்கள் பகிரங்கமாக பாவம் செய்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்ய போகிறார்? நாம் இருக்கிறவரை, உயிரோடு இருக்கிறவரை என்னென்ன அநியாயங்கள் செய்ய வேண்டுமோ, என்னென்ன பாவங்கள் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து விடுவோம். மௌத்தா போன பிறகு, தௌபா செய்த பிறகு எந்த பாவத்தையும் நாம் செய்ய முடியாது, எந்த அட்டுழியத்தையும் நாம் செய்ய முடியாது. மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விடுவோம். அல்லாஹ் எப்பொழுது நாடுவானோ அப்பொழுது மண்ணறையில இருந்து எழுப்புவான். ஆகையால் உலகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நாம் எல்லா பாவங்களையும் செய்து விடுவோம் என்பதாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். தங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவதில்லை. பெருமக்களே, நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக பயன்படுத்தி நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. மேலும் நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தவான்களின் கூட்டத்திலே சேர்த்து அருள் புரிவானாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவர்க்கத்தில் பெருமானாரோடு பிரவேசிக்கக்கூடிய நசீபை கொடுத்து அருள் புரிவானாக. வாஹிதவ் ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.